வணக்கம் சந்தனத்தோம் என்று சொல்லியே பள்ளி ஆண்டு விழால அதான் நாம கூடி இருக்கோம். ஓ அப்படியா, அப்ப செம ஜாலி தான். உனக்கு படிக்காம ஆட்டம் போட்டுட்டே இருக்கணும், அப்பந்தான் ஜாலி. அப்படி ஒன்றும் இல்லக்கா, சும்மா தான் சொன்னேன். அக்கா அக்கா இப்ப நம்ம எதை பற்றி வில்லடிக்க போறோம்? ஓ அதுவா, உறவோடு வாழ்ந்திடலாம் என்பதை பற்றி தான் வில்லடிக்க போறோம். சரி, முதல்ல நாம இறைவனுக்கு பாடுவோமா? ஓ பாடுவோம் பாடுவோம். சந்தனத்தோலை இறைவனை புகழ்ந்திடுவோம், இன்னிசை மூலங்க இறையருள் வேண்டி ஈக பரனை நாம் போற்றிடுவோம், இறைவனை புகழ்ந்திடுவோம். ஆண்டு விழா நாதனிலே ஆசி பெற்றிடவே, ஆண்டு விழா நாதனிலே ஆசி பெற்றிடவே அனைவரும் வேண்டிடுவோம், ஆசியும் பெற்றிடுவோம், அனைவரும் வேண்டிடுவோம், ஆசியும் பெற்றிடுவோம். அடுத்தீங்க வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டாமா? ஓ சொல்லணும் சொல்லணும், வணக்கம் சொல்லணும் அக்கா. பெற்றவரே பெரியவரே எங்க வணக்கம், கலை கற்றவரே மற்றவரே எங்க வணக்கம், கற்பிக்கும் ஆசானுக்கும் எங்க வணக்கம், இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் எங்க வணக்கம். சரி உறவோடு வாழ்த்துதலாம் என்று சொல்லியிருக்கிறேன். சரி உறவோடு வாழ்ந்திடலாம் என்று சரி உறவோடு வாழ்ந்திடலாம் என்று சொன்னீர்களே, அதை பற்றி கூறுங்க அக்கா. முந்தைய கொட்ட மாதிரி முந்தது, சும்மா இருடா, அக்கா சொல்லுவாங்க. முதல்ல நாம நம்மளை முழுவதுமா ஏற்றுக்கணும். எப்படி எப்படி? அதாவது நமது அழகு, பண்புகள், திறமைகள் முதலியவற்றில் நாம் திருப்தி கொள்ளணும். ஆமா, திருப்தி கொள்ளணும். நான் என்ன நல்லா நேசிக்கிறேன் அக்கா. வர பூச்சாண்டி ரயில் வண்டியில, வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியில, வர பூச்சாண்டி ரயில் வண்டியில, வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியில. நாம நம்ம நேசிக்கணும், நாம நம்ம நேசிக்கணும், திறமைகளை வெளிப்படுத்தணும், திறமைகளை வெளிப்படுத்தணும், திருப்தி அடையணும், திருப்தி
உங்க தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்துக்கு சேர்த்துட்டீங்களா? அக்கா பாருங்க, அக்காவும் சொல்றத. எங்க தாத்தா பாட்டி தனியா ஒரு ஊர்ல வீடு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓ, விஷயம் அப்படியா? ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் வீட்டில் எங்களோட தான் இருக்காங்க. எனக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. அக்கா எங்க வீட்டில் இருக்கிறாங்க தாத்தா பாட்டி. அவங்க எங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. என்கிட்டையும் எங்க அண்ணன்கிட்டையும் பாசமா இருப்பாங்க. சோறு ஊட்டுவாங்க, தூங்க வைப்பாங்க. எங்க தாத்தா பாட்டி எங்க கூட ஜாலியா வாக்கிங் வருவாங்க. நானும் எங்க தாத்தா பாட்டியை எங்க கூடைய கூட்டி கொண்டு வர அப்பாவிடவும் அம்மாவிடவும் கேட்க போகிறேன். அத முதல்ல செய். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து விட ஆசை. தாத்தா பாட்டி கூட சேர்ந்திருக்க ஆசை, தாத்தா பாட்டி கூட சேர்ந்திருக்க ஆசை. சின்ன சின்ன கதைகள் கேட்க ஆசை, சின்ன சின்ன கதைகள் கேட்க ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து விட ஆசை. மேலும் சொல்லுங்க அக்கா. உலகோடு உறவாக இருக்கணும். எது எனக்கா உலகோடு உறவு? குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாம வெளியில உள்ளவங்கள கொஞ்சம் எட்டி பார்க்கணும். ஓ, மச்சங்களை எட்டி எட்டி பார்க்கணுமா? அப்படி இல்லடா, மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். சரி சரி செய்வோம் அக்கா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்ம நாடு இருக்குது தம்பி. நல்ல நல்ல செயல்களை செய்து நாம் உறவுடன் வாழ்ந்திடுவோமே. அக்கா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்களே, அவங்க எங்கன்னு தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறதா சொன்னாங்களே. ஏன் அக்கா, அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு. இருந்து என்ன செய்ய? ஒருத்தரும் அவங்கள பார்க்கல, அதான் அவங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க. பாவம் பாட்டி. எங்க அம்மா அப்பா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உலகமே இப்படிதாண்டா இருக்கிற. பெத்தவங்கள பாரமா நினைக்கிற